என் இனிய தாய் தமிழ் உறவுகளே, வணக்கம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை சந்தித்து திம்பு கோட்பாடுகளான தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையிலான அரசியல் தீர்வு ஈழத்தமிழர்களுக்கு கிட்டுவதற்கு ஆவண செய்யுமாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த திம்பு கோட்பாடுகள் எவ்வாறு அன்னையினுடைய சிந்தனைக்கு உட்பட்டதாக அமைகின்றன என்பதுதான் இன்றைய உசாவலின் கருப்பொருளாகும். எங்களை கனவேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த திம்பு கோட்பாடுகள் பூட்டான் தலைநகர் திம்புவில் இந்தியாவினுடைய அனுசரணையோடு இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளில் தான் தோற்றம் கொண்டவை என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த திம்பு கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது அன்னையினுடைய சிந்தனைக்கு தத்துவார்த்த வடிவம் கொடுத்து பிரம்மஞானி பாலாண்ணை எழுதிய ஈழ சுதந்திர சாசனம் என்ற ஆவணம் தான். அதாவது ஆங்கிலத்துல அதை ஈழம் ஃப்ரீடம் சார்ட்டர்ன்னு சொல்வார்கள். அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்ட காலப்பகுதி 1985 ஆண்டு இஎன்எல்எஃப் என்று சொல்லப்படுகின்ற ஈழம் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அல்லது ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதி. அந்த ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்பது ஆரம்பத்தில் டெலோ, இபிஆர்எல்எஃப், ஈரோஸ் ஆகிய 3 அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு முன்னணியாகத்தான் இயங்கியது. அதுல இயக்கம் முனைய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரம்மஞானி பாலாண்ணா அன்னையிடம் முன்வைத்தார். அதற்கான பரிந்துரைகள், ஆலோசனைகள் அவர் வழங்கியதன் அடிப்படையில அன்னையும் அதுல இணைவதற்கு இணங்கி அதுக்கு பிறகுதான் அந்த ஈழ சுதந்திர சாசனம் தயாரிக்கப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்னன்னு சொன்னா, இயக்கமும் சரி டெலோவும் சரி ஈழத்தீவுல தமிழர்களுடைய தாயகத்துக்கு தமிழீழம் என்றுதான் பெயர் சூட்டியிருந்தார்கள். அந்த தமிழீழம் அமைப்பதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். மற்ற பக்கத்துல ஈரோஸும் இபிஆர்எல்எஃப்பும் ஈழ தேசம் என்றுதான் ஈழத்தீவுல தமிழர்களுடைய தாயக பூமிக்கு பெயர் சூட்டியிருந்தார்கள். எனவே அவர்கள் ஈழ நாடு அல்லது ஈழத்தனி நாடு அமைக்கணும் என்று சொல்லிதான் அவர்கள் போராடி வந்தார்கள். அப்ப இந்த நேரத்துல இந்த கருத்து வேறுபாட்டுக்கு ஒரு தீர்வை காண்பதற்கான தத்துவார்த்த அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரு நாட்டினுடைய எல்லைகள் காலத்துக்கு காலம் மாறுபடும். இந்த ஈழம் என்பது பண்டை காலத்துல முழு ஈழத்தீவையும் முழு இலங்கைத்தீவையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாடல். தமிழீழம் என்பது 1920 தொடக்கத்துல சேபொன் அருணாச்சலம் அவர்களால ஈழத்தீவுல தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியை, அதிலும் குறிப்பாக தமிழர்கள் தலைமுறையாக தங்களுக்கான அரசுகளை நிரந்தரமாக கொண்டிருந்த அந்த நிலப்பகுதி தான் தமிழீழம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தியல் உருவாகியது. அப்ப இந்த கருத்தியல் ரீதியான முரண்பாடை கலவதற்கான தத்துவார்த்த அணுகுமுறை என்னவென்று சொன்னால், ஈழம் என்பது ஒரு காலத்துல முழு தீவை உள்ளடக்கிய நிலப்பகுதியா இருந்தாலும் இப்ப அது வடக்கு கிழக்கையும் புத்தளத்தையும் உள்ளடக்கிய பகுதியாக கருதலாம் என்ற அடிப்படையில அந்த கருத்து வேறுபாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதுல ஒரு சின்ன உதாரணத்தை நான் குறிப்பிடலாம். என்னன்னு சொன்னா, ஒரு 175 வருஷத்துக்கு முதல் கிரைமியா என்பது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. 91ஆம் ஆண்டு பனிப்போரின் முடிவோட அது உக்ரைனுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. பிறகு 2014ஆம் ஆண்டு மீண்டும் ரஷ்யா அந்த பகுதியை சுவீகரித்து இன்றைக்கு அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்து வருகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா என்பது கிரைமியா வரை ஒரு 175 வருஷத்துக்கு முதல்ல பிறகு அதனுடைய நிலப்பகுதி சுருங்கி பிறகு திரும்பவும் அது கிரைமியா வரையும் அகன்று இருக்குது. அப்போ ஒரு நாட்டினுடைய எல்லை காலத்துக்கு காலம் மாறுபடும். அது மாதிரிதான் இந்த ஈழம் என்பது முழு தீவையும் குறிக்காமல் ஈழத்தீவுல தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மற்றும் புத்தளத்தை உள்ளடக்கிய தமிழர்களுடைய தாயகத்தை குறிக்கும் பகுதியாக கருதலாம் என்ற இணக்கப்பாடு ஏற்படுது. அப்ப அந்த இடத்துல அன்னை எல்லா அமைப்புகளுக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நாங்கள் தமிழீழம் அல்லது ஈழம் என்ற கோரிக்கையில உறுதியாக இருக்க வேணும் என்று சொல்லி, அப்ப அதுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை திண்ணியமான ஒரு வடிவத்துல இந்தியாவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அண்ணன் வைக்கிறார்.
அதோட அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், எங்களுடைய பிரம்மஞானி பாலாண்ணியை வந்து ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்க சொல்றார். அப்ப பாலாண்ணன் என்ன செய்கிறார் என்றால், தமிழீழமும் ஈழமும் ஒத்த சொற்களாக கருதப்படுகின்ற ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்ட சூழல்ல ஈழ சுதந்திர சாசனம் என்று சொல்லி ஒரு ஆவணத்தை தயார்படுத்துறார். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஈழம் ஃப்ரீடம் சார்ட்டர். இந்த ஈழம் ஃப்ரீடம் சார்ட்டர் அல்லது ஈழ சுதந்திர சாசனத்தினுடைய ஒரிஜினல் பிரதிகளில் ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன். வந்து அதை பற்றி நீங்கள் படிக்க விருப்பம் என்று சொன்னால் வந்து 1993 ஈழநாதம் பத்திரிகையில பிரம்மஞானி பாலாண்ணன் எழுதிய அன்றைய அரச பாரம்பரியமும் இன்றைய போராட்டமும் என்ற தலைப்பிலான கட்டுரையில பார்க்கலாம். அப்ப இந்த ஈழ சுதந்திர சாசனத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த பிரதானமான விடயம் என்னென்னு சொன்னால், ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஒரு தனித்துவமான தேசம் அல்லது தேசிய இனம், ஆங்கிலத்துல வந்து நேஷன் அல்லது நேஷனல் ஃபார்மேஷன் என்று சொல்லலாம். இரண்டாவது, எங்களுக்கென்று ஒரு வரலாற்று ரீதியான தாயக பூமி இருக்குது. இது வந்து ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு தாயக பகுதி. ஆங்கிலத்தில் சொல்றது என்று சொன்னால் contiguous territory. அடுத்தது, உலகில் உள்ள எல்லா மக்களும் தன்னாட்சி உரிமை அல்லது சுயநிர்ணய உரிமை என்று சொல்லப்படுகின்ற செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு உரித்தானவர்கள். அந்த வகையில ஈழத்தமிழர்களாகிய நாங்களும் தன்னாட்சி உரிமைக்கு உரித்தானவர்கள். இந்த உரிமையை எங்கள்கிட்ட இருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எவராலும் பறிக்க முடியாது. இதுதான் இந்த ஈழ சுதந்திர சாசனத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். அப்ப இந்த ஈழ சுதந்திர சாசனத்தை இந்த 4 இயக்கங்களும், இஎன்எல்எஃப் என்ற அமைப்பில் இருந்த 4 இயக்கங்களும் அன்னையினுடைய சிந்தனைக்கு தத்துவார்த்த வடிவம் கொடுத்து பிரம்மஞானி பாலாண்ணன் செதுக்கிய அந்த சாசனத்தை வந்து இந்தியாவிடம் வந்து கையளிக்கிறார்கள். ஆனா இந்தியா என்ன சொல்றதுன்னு சொன்னால், நீங்க வந்து வெளிப்படையாக தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை முன்வைக்கிற ஒரு தீர்வை வந்து பேச்சுவார்த்தை மேசையில முன்வைக்க முடியாது. அப்படியான சூழல்ல தான் அண்ணன் சொல்றார், எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு அரசியல் தீர்வு முன்வைத்தால் அதை நாங்கள் பரிசீலிக்க தயாராக வேண்டும். அதுதான் அந்த ஈழ சுதந்திர சாசனத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த இந்த 3 கோட்பாடுகளும் தான் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள். இந்த அடிப்படையில நாங்கள் பேச தயார் என்று சொல்லித்தான் இயக்கமும் ஏனைய 3 இயக்கங்களும், அதை விட தமிழர் விடுதலை கூட்டணியும் வேற இன்னொரு இயக்கம் அது சம்பந்தப்பட்டிருந்த அவர்களும் போய் அந்த பேச்சுவார்த்தை மேசையில போய் பேசினார்கள். அந்த பேச்சுக்கள் வந்து பிறகு தோல்வியில முடிந்தது. ஆனால் இந்த திம்பு கோட்பாடுகள் தான் தமிழீழ தனியரசாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அந்த அரசியல் தீர்வாக இருந்தாலும் சரி அவற்றுக்கு அடிப்படையாக இருக்கிற கோட்பாடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஈழத்தீவுல ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் அமைப்பினுடைய 6ஆம் திருத்தச் சட்டம் நடைமுறையில் இருக்கு. இது வந்து 1983 ஜே.ஆர். ஜெயவர்தனவால கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின்படி எவருமே தனிநாட்டு கோரிக்கைய, இந்த ஸ்ரீலங்கா என்ற நாட்டை பிரிக்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியாது. அப்படி யாராவது செய்வார்களா இருந்தால் அவர்கள் வந்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி 6ஆம் திருத்தச் சட்டம் சொல்லுது. அப்ப வெளிநாட்டில் இருந்து கொண்டோ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டோ நாங்கள் வந்து தமிழ தனிநாட்டு கோரிக்கையை நேரடியாக முன்வைக்கலாம், வெளிப்படையாக பேசலாம் தமிழகத்தை பற்றி. ஆனால் தாயகத்துல பாராளுமன்ற அரசியலில் ஈடுபடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு அந்த அரசியல் கட்சியோ வெளிப்படையாக தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை முன்வைக்க முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழீழ கோரிக்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகிய இந்த 3 திம்பு கோட்பாடுகள் தான். அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு இந்த திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைவது வந்து எந்த விதத்திலும் தமிழீழம் என்ற எங்களுடைய லட்சியத்துக்கு விரோதமாக அமையாது. இதாலதான் அண்ணன் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள்ல திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டால் அதை பரிசீலிக்கிறதுக்கு தான் தயார் என்று சொல்லி வந்து சொல்லியிருந்தவர். இதுக்கான ஒரு உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா 2002 அவர் ஆற்றிய அந்த மாவீர் நாள் உரையில தெளிவாக சொல்கிறார், எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில
ஒரு அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டால் அதை சாதகமாக பரிசீலிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி 2002ஆம் ஆண்டு அண்ணன் வந்து ஆற்றிய மாவீர் நாள் உரையில தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் அந்த உரையை எடுத்து பார்க்கலாம். அதே நேரத்துல எங்கட மக்கள் மீதான அடக்குமுறை தொடர்ந்தால் பிரிந்து போய் தனியார் சமைக்கிறதை தவிர எங்கட மக்களுக்கு வேற தெரிவில்லை என்பதையும் வந்து அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையால தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை முன்வைக்க முடியாது. அதே நேரத்தில் தமிழீழ மக்களுடைய அரசியல் அபிலாசைகளின் அடிநாதமாக அடிப்படை கோட்பாடுகளாக விளங்குகின்ற தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையிலான ஒரு தீர்வை அவர்கள் முன்வைக்கிறத ஸ்ரீலங்காவால் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் வந்து ஒரு மக்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ள தங்களுடைய தாயகத்தை வலியுறுத்துறது வந்து அனைத்துலக சட்டங்கள்ல அது குற்றம் இல்லை. அதே போல ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நாட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு மக்கள் தங்களை ஒரு தனித்துவமான தேசமாக முன்னிறுத்துவதும் வந்து அனைத்துலக சட்டங்களின்படி குற்றம் இல்லை. இதைவிட எல்லா மக்களும் தன்னாட்சி உரிமைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்லி அனைத்துலக சாசனமாகிய இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற ஆவணம் சொல்லுது. இந்த ஆவணத்துல ஸ்ரீலங்கா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னரே கையொப்பமிட்டு அந்த ஆவணத்தை வந்து ஏற்றுக்கொண்டுட்டது. அந்த வகையில தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமையை வந்து ஸ்ரீலங்காவால மறக்க முடியாது. ஆகவே ஒரு நாடு இரு தேசம் அல்லது வந்து சமஷ்டி என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவையோ முன்வைக்கின்ற அந்த கோரிக்கை வந்து திம்பு கோட்பாடுகளான தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தால் அது வந்து எந்த விதத்திலும் அன்னையின் சிந்தனைக்கு முரணாக அமையாது. எங்களுடைய மாவீரர்களுக்கோ மக்களுக்கோ செய்கின்ற துரோகமாகவும் அமையாது. மாறாக மாவீரர்களின் கனவை நனவாக்குகின்ற அன்னையின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு அரசியல் நகர்வாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். என் இனிய தாய் தமிழ் உறவுகளே, இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.